சென்னையில் நாளுக்கு நாள் வெயிலினுடைய தாக்கம் அதிகமாகிக் கொண்டே வருகிறது. வெப்ப அலை வீசுவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் கணிக்கப்பட்டிருக்கிறது. மீனம்பாக்கம் போன்ற பகுதிகளில் எல்லாம் 108 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல் வெப்பமானது உணர முடிகிறது. இது தொடர்பாக பேசுவதற்காக தனியார் வானிலை ஆய்வாளர் திரு ஸ்ரீகாந்த் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். சித்திரை மாசம் முடிஞ்சிருச்சு, வெயில் காலம் முடிஞ்சிருச்சு, கத்திரி வெயில் முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு நிம்மதி பெருமூச்சோடு சென்னை வாசிகள் இருக்காங்க. ஆனா இப்போதான் அந்த கத்திரி வெயில் ஆரம்பிக்குதோ அப்படின்ற ஒரு எண்ணம் தோன்றும் அளவிற்கு சென்னையில கடந்த 2 தினங்களுக்கு மேலாக அதிகப்படியான வெயில் இருக்கு. உணரக்கூடிய வெப்பநிலை அப்படின்றது 40 டிகிரி செல்சியஸ் எல்லாம் தாண்டுது. ஸோ இதற்கு மிக முக்கிய காரணம் என்ன? தொடர்ந்து இந்த நிலை நீடிக்குமா? சார், சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளோட கோடை காலத்தின் உச்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீக்குன்னு பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட தென்மேற்கு பருவமழை தூங்குவதற்கு ஒரு வாரம் 10 நாள் முன்னாடி தான் ஆரம்பிக்கும். ஏன்னா அது வரைக்கும் நமக்கு கடலிலிருந்து வரக்கூடிய கடல் காற்று வெப்பத்தை மட்டுப்படுத்தும். ஓரளவுக்கு அக்னி நட்சத்திரமோ கத்திரியோ எது இருந்தாலும் கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்று இருந்தால் சென்னை போன்ற கடலோர தமிழக பகுதிகளில் வெப்பத்தின் தாக்கம் கடுமையாக இருக்காது. இப்போ கடந்த ஒரு 2-3 நாட்களாக பார்த்தீங்கன்னா மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்றின் வேகம் வலுப்பெற்றதுக்கு நம்ம பார்த்தோம். ஒரு வாரம் முன்னாடி அந்தமானில் தென்மேற்கு பருவமழை துவங்கி விட்டுருச்சு. 26ஆம் தேதி கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தூங்குவதற்கான சாதகமான சூழல் இருக்கும்னு இந்திய வானிலை துறை கணிச்சிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நமக்கு மேற்கிலிருந்து வரக்கூடிய நிலக்காற்று நிலப்பரப்புலேருந்து வரக்கூடிய அந்த வெப்பத்தை கடல் பகுதிக்கு எடுத்துகிட்டு வரும்போது சென்னை கிட்டத்தட்ட கடைசி, அதனால கிட்டத்தட்ட நமக்கு தெற்கு ஆந்திரா மற்றும் வட உட்புற தமிழகத்திலிருந்து வரக்கூடிய நிலக்காற்று வெப்பத்தை எடுத்து சென்னை போன்ற கடலோர பகுதியில் கொண்டு வருது. மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று வேகமாக இருக்கும்போது நமக்கு கடலிலிருந்து வரக்கூடிய காற்று அந்த நமக்கு எப்பயுமே ஒரு ஹீரோ மாதிரி வரக்கூடிய அந்த கடல் காற்று வர்றதுக்கு வாய்ப்புகள் குறையுது, டிலே ஆகுது. நேற்று பார்த்தீங்கன்னா மீனம்பாக்கம் நான் இருக்கக்கூடிய பாடி போன்ற பகுதிகளில் சாயந்தரம் 6 மணி ஆயிடுச்சு கடல் காற்று வரைக்கும். அப்போ என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 5:30-6 மணி வரைக்கும் வெயிலின் தாக்கம் தொடர்ந்து நீடிக்குது. அதுதான் முக்கியமான காரணம் நமக்கு சென்னைக்கு நீங்கள் கேட்ட மாதிரி ஏன் இப்போ வெயிலின் தாக்கம் அதிகரிச்சிருக்குங்கிறதுக்கான காரணம். நிச்சயமா சார். அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு வெயில் காலம் முடிஞ்சிருச்சு. சென்னைக்கு இப்பதான் வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகுது. இனிமேல் தான் அதிகப்படியான வெயில் இருக்கும் அப்படின்ற ஒரு தகவலை சொல்லியிருக்கிறீங்க. இது எத்தனை காலம் நீடிக்கும்? இந்த சமயங்களில் என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளோட நம்ம இருக்கணும்? இதற்கான காரணம், முக்கியமாக காரணம் அப்படின்னு என்ன சொல்றது? இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரங்கள் வெயிலின் தாக்கம் இருக்கும். தென்மேற்கு பருவமழை துவங்கி கிட்டத்தட்ட நமக்கு மேங்களூர், கோவா வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளுக்கு வரணும். அது வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா நமக்கு மேற்கிலிருந்து வரக்கூடிய மேக குவியல்கள் ஈரப்பதம் இருக்கும். வளிமண்டலத்தில் ஒரு ஈரப்பதம் இருக்கும். ஏன்னா பருவமழை தூங்கிடுச்சு. மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்றில் ஒரு ஈரப்பதம் இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளில் நம்ம மழையை பார்க்குறோம், மேற்கு கரையோர பகுதிகளில் மழையை பார்க்குறோம். அதே மாதிரி வளிமண்டலத்தில் ஒரு ரேடியேஷன் குறைக்கக்கூடிய ஒரு ஈரப்பதம் நமக்கு வந்துடும், மாய்ஸ்சர் வந்துடும். அதனால என்ன ஆகும்னா படிப்படி அதுக்கப்புறம் தான் நமக்கு வெயிலின் தாக்கம் சென்னை பொறுத்த வரைக்கும் குறையும். பட் ஆனால் ஒரு 2 வாரத்துக்கு நம்ம கிட்டத்தட்ட இந்த வெயிலின் தாக்கம் தொடரக்கூடும். டெய்லி 40 டிகிரி 41 டிகிரி வருமானா அது வராது. பட் ஆனால் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 38-39 டிகிரிலேருந்து 40-41 டிகிரி வரைக்கும் நம்ம ரெகுலராக எதிர்பார்க்கலாம். சென்னை புறநகர் பகுதிகளில் எங்கெல்லாம் ஒரு 30-40 கிலோமீட்டர் கடற்கரையிலிருந்து ஒரு 20-30 கிலோமீட்டர் தாண்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் எப்பயுமே கடல் காற்று வர்றதுக்கு லேட் ஆகும். அது உங்களுக்கு நம்ம வெப்பத்தை கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு மேற்கு, நீங்கள் சொன்ன மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டி பகுதிகள் வெயிலின் தாக்கம் முடிஞ்சிருச்சு. கடலோர தமிழகம் தான் சென்னையிலிருந்து டெல்டா வரையில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் தான் நமக்கு வெயிலின் தாக்கம் இன்னொரு 2-3 வாரங்கள் இருக்கும். நிச்சயமாக சார். இப்போ வெயிலினுடைய தாக்கம் சென்னை ஒட்டி இருக்கக்கூடிய, அதாவது வட தமிழ்நாடு கடலோர மாவட்ட பகுதிகளெல்லாம் தாக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்த 2 வாரத்திற்கும் பகல்ல எந்த அளவுக்கு வெயிலினுடைய தாக்கம் இருக்கோ அதற்கு சற்றும் குறைவில்லாமல் இரவு பொழுதுலையும் வெயிலினுடைய தாக்கம் அதிகமாக உணர முடிகிறது. பகல்ல அதிகப்படியான கிட்டத்தட்ட காலையில் 8 மணிக்கு ஆரம்பிச்சு
நீங்க குறிப்பிட்டது போல மாலை 6 மணிக்கு கூட 40 டிகிரி செல்சியஸை நம்மளால உணர முடிகிறது. ஸோ அதன் காரணமாகத்தான் இரவுலையும் அந்த வெப்பம் அப்படியே தக்க வைக்கப்படுகிறதா? அந்த கடல் காற்று ஏன் நகர்ப்புறங்களுக்குள் வருவதற்கு தாமதம் ஏற்படுகிறது? அந்த கடல் காற்று முன்கூட்டியே வருவதற்கான வாய்ப்பு இருந்தால் அந்த வெப்பம் குறைவதற்கு ஏதுவாக இருக்குமா? இது ரெண்டு விதமா பார்க்கணும். ஒன்று வந்து நகர்ப்புற மடையல் வந்து அர்பன் ஹீட் ஐலண்ட் அப்படிங்கிற ஒரு எஃபெக்டை நம்ம பார்க்குறோம். அதாவது என்னன்னா எங்கே பார்த்தாலும் வந்து உங்களுக்கு கான்கிரீட் பில்டிங்ஸ் இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு இந்த கான்கிரீட் பில்டிங்ஸ் வந்து பகல் நேரத்தில் இந்த வெப்பத்தை உணர்ந்து இரவு பொழுதுல வெளியிடுது. அப்போ என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து இரவு நேரத்திலையும் வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருக்கு. ஒன்று. ரெண்டாவது வந்து கடலிலிருந்து வரக்கூடிய காற்று வலுவாக இருந்துச்சுன்னா வெப்பம் குறைஞ்சிரும். பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று குறையல, இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 டிகிரி வரைக்கும் குறைஞ்சிருச்சு கடற்காற்று ஊடுருவனதுக்கு அப்புறம். ஸோ இது வந்து அன்னன்னைக்கு வந்து கடற்காற்று எவ்வளோ வலுவோடு வருதோ அதை பொறுத்து வெப்பத்தின் தாக்கம் சற்று குறையலாம். இல்லை சில சமயங்களில் வந்து வெப்பத்தின் தாக்கம் குறையவே குறையாது. ஈரப்பதம் ஹியூமிடிட்டி மட்டும் இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் சொல்கிற அந்த உணரக்கூடிய வெப்பநிலை அதிகரித்து காணப்படும். அது வந்து இரவு பொழுதுலையும் வந்து நமக்கு அதிகமாக தான் இருக்கும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெப்பசலனம் காரணமாக ஏற்படக்கூடிய மழை வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து இரவு பொழுதுகளில் ஓரளவுக்கு நம்ம வெப்பத்தின் தாக்கத்தை குறைவாகவும் எதிர்பார்க்கலாம். அது வரைக்கும் கிட்டத்தட்ட 29-30 டிகிரி வரைக்கும் சென்னையை பொறுத்த வரைக்கும் இரவு நேரங்களில் 29-30 டிகிரிக்கான வெப்பநிலை கிட்டத்தட்ட தொடர்ந்து நீடிக்கும். எப்போ நமக்கு வந்து மழை பெய்யுதோ அந்த சமயத்தில் நம்ம 25-26 டிகிரி எதிர்பார்க்கலாம். கிட்டத்தட்ட அடுத்த ஒரு 2 மாசத்துக்கு இரவு பொழுது ஓரளவுக்கு வெப்பமாக தான் இருக்கும் நமக்கு. நிச்சயமா சார். தென்மேற்கு பருவமழை நடப்பாண்டு 5 தினங்களுக்கு முன்பாகவே தொடங்குகிறது அப்படின்னு இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. தென்மேற்கு பருவமழை தொடங்கியதற்கு பிறகு இப்ப மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் வந்து குளுமையா இருக்கக்கூடியதை பார்க்க முடிகிறது. இந்த உள் தமிழ்நாடு மாவட்டங்கள், வட தமிழ்நாடு கடலோர மாவட்டங்களுக்கெல்லாம் இந்த தென்மேற்கு பருவமழை என்ன மாதிரியான ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணும் நினைக்கிறேன்? மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளை பொறுத்தீங்கன்னா நமக்கு பருவமழை அங்கே வந்து கரையோர பகுதிகள், தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் பருவமழை இருக்கும். பட் நமக்கு வந்து உட்புற தமிழகம், கடலோர தமிழகம் பார்த்தீங்கன்னா சென்னை போன்ற கடலோர தமிழகம் பெரும்பாலும் வெப்பசலனம் காரணமாக ஏற்படக்கூடிய மழை தான். இந்த வெப்பசலனம் காரணமாக ஏற்படக்கூடிய மழை வந்து எப்போ நமக்கு வரும்னா பருவமழையில் கொஞ்சம் தொய்வு இருக்கணும். ஏன்னா வந்து பருவ காற்று மிக வேகமாக இருந்தால் இடி மேகங்கள் உருவாவதற்கான வாய்ப்பு குறைவு. ஏன்னா வந்து காற்றின் வேகம் அதிகம் இருக்கிறதுனால. ஸோ பருவ காற்றில் கொஞ்சம் தொய்வு இருக்கும்போது நமக்கு வந்து பெரும்பாலும் அப்போதான் வந்து வெப்பசலனம் காரணமாக ஏற்படக்கூடிய மழை ஏற்படும். இது வந்து நான் சொன்ன மாதிரி பருவமழை வந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து தென்னிந்திய தீபகற்ப பகுதி முழுவதும் கடந்து அதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு வந்து மழைக்கான சாத்தியக்கூறு இருக்கும். நமக்கு வந்து சென்னையை பொறுத்த வரைக்கும் 40-45 சென்டிமீட்டர் தான் வந்து சராசரி தென்மேற்கு பருவமழை காலங்கள். பெரும்பாலும் இது வந்து ஒரு 5-6 மழை நிகழ்வுகளில் வந்துடும். அதனால வந்து மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் மேற்கு கரையோர பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை இருக்கக்கூடிய தாக்கம் அந்த அளவுக்கு நமக்கு வந்து இருக்காது. ஏன்னா நமக்கு வந்து வெப்பசலனம் காரணமாக ஏற்படும் மழைங்கிறதுனால ஓரளவுக்கு இதுக்கு வந்து பெரும்பாலும் பாதிப்பு இருக்காது. பட் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் இருக்கக்கூடிய பாதிப்பு வந்து எல்னினோனால என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கணும். நிச்சயமாக சார். சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய வட தமிழ்நாடு கடலோர மாவட்டங்களில் தென்மேற்கு பருவமழை பெரிய லெவலில் இம்பாக்ட் கிரியேட் பண்ணாது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் கொஞ்சம் சற்றும் அதிகமான மழை பொழிவு இருக்கும், குளுமையாக இருக்கும்னு சொல்லி பார்த்தோம். எல்னினோ இப்போ நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி ஹீட் வேவ் அப்படின்றது வந்து நம்ம நார்மலாக வழக்கமாக இருக்கக்கூடிய டெம்பரேச்சரையும் தாண்டி அந்த 2 டிகிரி செல்சியஸ் அதிகமாகும் போது அந்த ஹீட் வேவ் 5 டிகிரி செல்சியஸ் 6 டிகிரி செல்சியஸ் எல்லாம் நடப்பாண்டு அதிகமாக பதிவாகக்கூடியதை பார்க்க முடிகிறது. வட இந்தியா பகுதிகளில் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள்லாம் வந்து 5 டிகிரி செல்சியஸுக்கும் மேல் இயல்பை விட அதிகமாக பதிவாகுது. அந்த மாதிரியான ஒரு நிலைமை தமிழ்நாட்டுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கா? நேற்று பார்த்தீங்கன்னா கடலோர ஆந்திரா பாப்பாட்லாங்கிற இடத்துல கிட்டத்தட்ட 8 டிகிரி இயல்பிற்கு அதிகமாக இருந்துச்சு. 44.7 டிகிரி அது நினைக்கிறேன். 8 டிகிரி இயல்பிற்கு அதிகமாக இருந்துச்சு. ஸோ நமக்கு வந்து வெப்ப அலையின் தாக்கம் சென்னையிலையும் நம்ம முன்னாடியும் பார்த்துருக்கோம். பட் எல்னினோவை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டை விட அடுத்த ஆண்டு வந்து நமக்கு வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடும். ஏன்னா பார்த்தீங்கன்னா கடல் வந்து இப்போ வெப்பத்தை உள் வாங்குது இந்த வருஷம். அதனால தான் வந்து பசிபிக் பெருங்கடலில் இயல்பிற்கு 2-3 டிகிரி வரை வெப்பத்தின் அளவு அதிகமாக இருக்க போகுது. அது உள்வாங்குற வெப்பத்தை வந்து அடுத்த ஆண்டு முதல் பகுதியில் வெளிவிடும்போது கோடை காலத்தில்
இந்திய துணைக்கண்டம் போன்ற பகுதிகளில் வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருக்கும். ஸோ எல்னினோ காரணமாக நமக்கு ஏற்படக்கூடிய வெப்பத்தின் தாக்கம் இந்த ஆண்டோட அடுத்த ஆண்டு நமக்கு நிறைய தெரியும். பட் இந்த ஆண்டே வந்து நம்ம பல இடங்களில் வெப்ப அலையை பார்த்துருக்கோம். ஸோ இன்னொரு 2-3 வாரங்களுக்கு இந்திய துணைக்கண்டத்தை பொறுத்த வரைக்கும் வெப்பத்தின் தாக்கம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், நம்ம எதிர்பார்க்கலாம். நிச்சயமா எல்னினோ காலத்தில் மழை அதிகமாக பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குப்பா தமிழ்நாட்டில். சாதாரணமாக பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதகமான ரிலேஷன்ஷிப் அது. எல்னினோ ஆண்டுகளில் பெரும்பாலும் நம்ம இயல்பை ஒட்டியோ இல்லை இயல்பிற்கு அதிகமாகவோ மழை பார்த்துருக்கோம், ஓரிரு ஆண்டுகள் தவிர. அதே தென்மேற்கு பருவமழையில் அது வந்து இன்வர்ஸாக இருக்குது. பல ஆண்டுகளில் பற்றாக்குறை பருவமழை தான் நம்ம தென்மேற்கு பருவமழை காலத்தில் எல்னினோ ஆண்டுகளில் பார்த்துருக்கோம். ஸோ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மழைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இது ரெண்டாக பிரிச்சாகணும். ஒன்று வந்து காவிரி, வைகை போன்ற நீர் பிடிப்பு பகுதிகளில் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே வந்து தென்மேற்கு பருவமழையை நம்பி இருக்கிறது. பட் நமக்கு வந்து சென்னை போன்ற பகுதிகளில், கடலோர பகுதிகளில் வடகிழக்கு பருவமழையை நம்பி நம்ம இருக்கோம். கிட்டத்தட்ட 80 சென்டிமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து ஆண்டுக்கான 60% மழை வந்து அந்த 3 மாதத்தில் நம்ம வந்து வடகிழக்கு பருவமழை காலங்களில் வருது. அது வந்து பெரும்பாலும் நல்லா இருக்கலாம். ஏன்னா வந்து எல்னினோ சாதாரணமாக நமக்கு வந்து ஃபேவரபுளாக இருக்கும். பட் தென்மேற்கு பருவமழை வீக்காக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து காவிரி போன்ற ஆறுகளின் நீர்பிடிப்பு பகுதிகளில் சற்று பற்றாக்குறை ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். ஏற்கனவே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு, கடந்த ஆண்டு மேட்டூர் வந்து 12ஆம் தேதி திறந்தோம். இந்த ஆண்டு 12ஆம் தேதி திறப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஏன்னா எல்லா அணையிலையுமே ஓரளவுக்கு இருக்கக்கூடிய நீர் அளவு கம்மியாக இருக்குது. மழை பெருசாக இது வரைக்கும் இல்லை. அடுத்த ஒரு 2-3 வாரங்களுக்கு பருவமழை ஒரு வீரியம் இருந்தால் தவிர நமக்கு காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை வரக்கூடிய அளவு இல்லை. பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நிச்சயமாக சார், இந்த சென்னையை பொறுத்த அளவுக்கு இனி அடுத்த 2 வாரங்கள் மிக முக்கியமான வாரங்கள். இனிதான் சென்னைக்கு வெயில் காலமே ஆரம்பிக்க போகிறது. வட தமிழ்நாடு கடலோர மாவட்டங்களுக்கு பெரிய அளவில் தென்மேற்கு மழை வந்து பாதிப்பை ஏற்படுத்தாது. எல்னினோ ஆண்டு வெயிலினுடைய தாக்கம் இப்படி தான் இருக்கும். இரவு பொழுதுகளிலையும் அதிகப்படியான வெப்பத்தை உணர முடியும் என்ற பல்வேறு விதமான தகவல்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்டமைங்க. மிக்க நன்றி சார். நன்றி.